அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம், கதறி எழுத செந்தில் பாலாஜி, இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. போன வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கியிருந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ஊழலாம் மதுவிலக்கில் செஞ்சுருந்தார் அப்படின்ற மாதிரியும் வழக்கு பதிவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கை 50வது முறையாக இன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக புதியதாக ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சேர்க்கப்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியாகிற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய வழக்கு இன்று பார்த்தீங்கன்னா 50வது முறையாக மீண்டும் தேதியை குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. இதனால் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் கதறி அழுததாக ஒரு செய்திகள் வெளியாகிற நிலையில் தான் அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கதறி குடும்பமே கதறி அழுததாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இருந்தார் இல்லையா. திமுகவே அவரை கைவிட்டதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடையே பெரும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் புழல் சிறையிலிருந்து அடைக்கப்பட்டிருக்கார் இல்லையா. ஹாஸ்பிட்டல் மீண்டும் அவர் உடல்நிலை சீராக இருந்த காரணத்தினால அவர் மீண்டும் புழல் சிறையிலிருந்து அடைக்கப்பட்டாங்க. மீண்டும் இன்று பார்த்தீங்கன்னா அதோட தீர்ப்பு 50வது முறையாக தள்ளி வச்சுருக்காங்க இல்லையா. அவருடைய தீர்ப்பில் மீண்டும் திமுக எந்த வழக்கில் எந்த ஈடுபாடும் காமிக்க மாட்டேது, எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கின்ற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு லீடராக இருக்கார் இல்லையா. அவருக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய திறமைகளும் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதலமைச்சர் அவர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கைவிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு 2026 பார்த்தீங்கன்னா அவருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2028 இவருக்கான முதலமைச்சர் ஆகிறதுக்கான பதவிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இவர் இணைஞ்சார் அப்படின்னா அந்த உடைய அதிமுக பாஜகவில் இணைஞ்சார் அப்படின்னா அது வெற்றி பெறத்துக்கான அனைத்து திறமைகளும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முழுமையாக இருக்குது. இருந்தாலும் இவருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மீண்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தள்ளி வச்சுட்டே போகிறாங்க. இருந்தாலும் அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காது. அதனால் இவருடைய வழக்கை சாதாரணமாக விடமாட்டாங்க. இருந்தாலும் இவருடைய எவிடன்ஸ் முக்கியமான எவிடன்ஸுகள் சிக்கியிருக்கு இல்லையா. இதனால் அதிரடியாக இது தகுந்த அனைத்து ஆதாரங்களும் இவருக்கான சம்மந்தப்பட்ட ஆட்களும் கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு விடுதலை ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.